വണക്കം. ഡീപ്പസ്റ്റ് സീക്രട്ട് ഓഫ് ഭാരത് എന്ന തമിഴ് ചാനലിലേക്ക് വീണ്ടും வரவேற்கிறேன். இமயகுருவின் இதய சீடர் ஒரு யோகியின் சுயச்சரிதை ஸ்ரீயம். எபிசோடு 7. எழுச்சிக்கு தயார் செய்தல். என் விழிப்புணர்வுகளின் இமாலய உயரத்திற்கு உங்களை கூட்டி செல்ல வேண்டும் என்று ஆவலாயிருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் உருவாக்கப்பட்ட அடிப்படை அடிவார வருடங்களை பற்றி சொல்ல வேண்டியே இருக்கிறது. என் எழுச்சிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்ததால் அவையெல்லாம் முக்கியமான வருடங்கள். மாடல் உயர்நிலைப்பள்ளி கேளிக்கைகளுடன் கல்வி என்ற அற்புதமான அனுபவத்தை கொடுத்தது. கல்வி பணிக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்ட பயிற்சி பெற்ற அற்புத ஆசிரியர்கள் இருந்தாலும் எனது ரசனைகள் எல்லாம் கலை, கைத்தொழில், விளையாட்டு மற்றும் போட்டி ஆட்டங்களில் தான். எங்களில் சிலர் சித்திரம் வரைதல், வண்ண ஓவியம் தீட்டுதல் வரைவதும் வண்ண ஓவியம் தீட்டுவதும் இன்றைக்கும் எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு தான். தச்சு வேலை போன்றவைகளில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருந்தோம். காற்பந்து, ஹாக்கி போன்ற போட்டிகள் மகிழ்ச்சியே கொடுத்தன. மணல் வெளியில் கபடி விளையாடினோம். களரி மற்றும் ஜூடிச் சண்டை முறைகளில் தேர்ச்சி பெற்றிருந்த அந்த இடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட சண்டை போடும் புத்திகளை என் நண்பர்களுக்கு செய்து காட்டுவதுமாக பள்ளி காலம் சென்றது. சரியான திறமையோடு அந்த முறைகளை உபயோகித்தால் எதிரி உங்களை விட 2 மடங்கு இருந்தாலும் சினமும் அகங்காரமும் கொண்ட சண்டை போட வந்தாலும் அவரை தள்ளி செயலெடுக்க செய்ய முடியும். எனது சண்டை போடும் திறமைகளினாலும் சீண்டும் வல்லவர்களிடம் இருந்து இளைத்தவர்களை இயற்கையாகவே காப்பாற்றும் குணத்தாலும் மற்றவர்களுக்கு சின்ன சின்ன உதவி மற்றும் பாதுகாப்பு அளிக்கவும் ஒரு சிறிய குழு என்னை சுற்றி வளர்ந்து கொண்டிருந்தது. வளர வளர என் முன்னே விரியும் புதிய உலகை புரிந்து கொள்ளுதலும் வளர்ச்சி பெற்றது. பழைய கட்டுக்கதைகளும் வேறுபாடற்ற ஒரே மாதிரியான கருத்துக்களும் ஒதுக்கப்பட்டன. உதாரணமாக, யாருக்கெல்லாம் வீடு பள்ளிக்கும் பக்கத்தில் இருந்ததோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் உணவு அருந்தும் போது அறையில் ஒன்றாகத்தான் உட்காருவோம். பல ஆண்டுகளுக்கு முன் உபயோகிக்கப்பட்ட பிறகு கைவிடப்பட்ட அந்த பாழடைந்த வகுப்பு அறைகளில் தேள்கள், பூரான்கள் மற்றும் கம்பளி பூச்சிகள் போன்றவை இருந்தன. சுவர்களில் பல இடங்களில் பெரிய வெடிப்புகளும் சிமெண்ட் தரைகள் அங்கும் இங்குமாக பாழடைந்து இருக்கும். தண்ணீர் குழாய் மட்டும் வெளியே ஒரு மூலை இருந்தது. அங்கு உணவு உண்பது என்பது ஒரு துணிகர சம்பவம். அங்கே மேற்பார்வை செய்ய ஆசிரியரும் கிடையாது. வீட்டிலிருந்து அலுமினிய டப்பாவில் உணவு எடுத்து வருவோம். அன்னை டப்பாவில் எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவோ மூளை மசாலா, ஈரல் வறுவல், மீன் வறுவல், ஆம்லேட்டு என்று பல வகை உணவு வகைகளை வைத்து அடைத்திருப்பார்கள். நிறைந்த புரதசத்து கிடைத்து நான் சக்தி உள்ளவனாகவும் அறிவுள்ளவனாகவும் ஆவதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சி அது. ஒருவருக்கு சரியான போஷாக்கு தேவை என்றால் அவர்கள் மட்டனையும் மீனையும் தான் சாப்பிட வேண்டும் என்பது அன்னையின் நம்பிக்கை. எனது பல நண்பர்கள் பாலக்காடு தமிழ் பிராமணர்களாக இருந்தனர். அவர்கள் புத்திசாலிகளாக, திறமையானவர்களாக இருந்தனர். இந்த பிராமணர்கள் தான் பல தலைமுறைகளுக்கு அரசாங்கத்தின் அறிவு புலன்மை வாய்ந்த பல முக்கிய நிர்வாக மற்றும் பண்பாட்டு துறைகளில் முக்கிய பதவிகளை வகித்து வந்தனர். தாங்கள் வசிக்க வந்த கேரளாவுடன் தங்களது பண்பாட்டினை இணைத்து கொண்டதில் அவர்களின் தாய்மொழியான தமிழில் கூட மலையாளம் உச்சரிப்பு வர ஆரம்பித்து விட்டது. முனைப்புடன் தங்களை மலையாளிகள் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வதில் கர்வமும் கொண்டார்கள். எனது நண்பர்களான சங்கர நாராயணன், அனந்த நாராயணன், விஸ்வநாத் ஐயர், வெங்கடேஷ், கிருஷ்ணமணி மற்றும் சில நண்பர்கள் என்னை தங்களது குழுவில் ஒருவனாகவே ஏற்றுக்கொண்டார்கள். உணவு நேரத்தில் எங்களது சிற்றுண்டி டப்பாவுடன் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசிக்கொண்டு வேடிக்கையும் விளையாட்டுமாக சாப்பிட்டு முடிப்போம். அவ்வப்பொழுது யாராவது எனது டப்பாவிலிருந்து வரும் மசாலாக்களின் வாசனையால் கவரப்பட்டு எட்டி பார்ப்பார்கள். என்ன உணவு என்று சொன்னவுடன் திகிலுடன் பின்னால் சென்று விடுவார்கள். ஆனால் அவர்களின் நல்ல நட்பினை பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய உணவு பழக்கத்திற்கு எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டவில்லை. நாங்கள் அனைவரும் நெருக்கமான நட்புடன் இருந்ததால்
என்னுடன் தொடர்ந்து அமர்ந்து அவர்கள் எளிமையான உணவை உண்டு வந்தார்கள். அவர்களது உணவு என்ன என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். என்றைக்கும் மாற்றமே இல்லாமல் சிக்கனமாய் தயிர் சாதம், காய்கறி, ஊறுகாய் அல்லது இட்லி, சட்னி, சாம்பார் தான். எல்லாமே காய்கறி உணவுகளாக தான் இருக்கும். எளிமையான காய்கறி உணவு சாப்பிட்டு அரை ஆண்டு மற்றும் இறுதியாண்டு பரீட்சைகளில் அவர்கள்தான் கணக்கிலும் விஞ்ஞானத்திலும் அதிகமாக மதிப்பெண் எடுப்பார்கள். ஆனால் நானும் இன்னொரு நண்பனான சித்திக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு தேர்ச்சி மதிப்பெண்கள் வாங்கி தேறுவோம். ஒரு நாள் காலையில் எனது அன்னை எவ்வளவு கொள்ள முடியுமோ அவ்வளவு வறுத்த மீன்களையும் சாதத்தையும் மீன் கறியையும் உணவு டப்பாவில் திணித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான், அம்மா, உண்ணுவதை பற்றிய உனது எல்லா கருத்துக்களும் தவறு. உனது மீனும் மட்டனும் எந்த அளவு மூளையின் சக்தியை அதிகப்படுத்துமோ அதே அளவு தயிர் சாதமும் ஊறுகாயும் மூளையின் சக்தியை அதிகப்படுத்துகிறது என்றேன். அம்மா நான் சொன்னதை கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ளவில்லை. நான் மேலும் அதை பற்றி விவாதித்த பொழுது அவர், எங்களது மூதாதையர்கள் அசைவத்தை சாப்பிட்டதான் மலம் பொருந்தியவராக இருந்தார்கள் என்று கூறினார். நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போதிலிருந்து எனது உணவு முறைகள் மிகுந்த மாற்றத்திற்கு உள்ளாகியது. சரியான உணவு சத்து அவசியம்தான், ஆனால் சைவ உணவுகளே அதை தந்துவிடும் என்று நம்புகிறேன். நீங்கள் விரும்பப்பட்டால் அசைவத்தை உண்ணலாம். மனித உடல் அது இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்வதெல்லாம் அபத்தம். எனது வாழ்க்கையை பாதித்த சில ஆசிரியர்களை பற்றியும் சொல்லியாக வேண்டும். அதில் முதலாவதாக இருப்பவர் டைகர் குட்டன் பிள்ளை, தலைமை ஆசிரியர். ஒழுக்கத்தை போதித்த அவர் அடிக்காத குழந்தை உட்படாமல் போய்விடும் என்ற கருத்தையே அதிகமாக ஆதரித்தார். ஆக்ஸ்போர்டில் பயிற்சி பெற்ற வந்திருந்த ஆசிரியர் ஜார்ஜ் ஆங்கில மொழியில் நுணுக்கங்களை எங்களுக்கு நன்றாக புரிய வைத்தார். ஹரிஹரன் ஐயர் விஞ்ஞான ஆசிரியராக இருந்தாலும் ஆங்கில இலக்கியமான கானன் டாயிலின் பேஸ்கர் வில்லியன் வேட்டை நாய் என்ற கதையை வர்ணித்து கூறிய விதம் இன்னும் எனது நினைவில் இருக்கிறது. கோபாலகிருஷ்ண ஐயர் கணக்கு ஏறாத எனது மண்டையில் கூட எப்படியோ கணிதத்தை ஏற்றியவர். டார்ஜன் தாமோதரன் பிள்ளை உயிரியல் ஆசிரியர். மனித உயிர் ஒற்றை உயிரணுவில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்ற உண்மையை கூறி முதலாய் எனது கண்களை திறந்தார். சமூக அறிவியல் மற்றும் தேசிய மாணவர் படையில் தலைமை பொறுப்பில் இருந்த மாதவன் நாயர் எப்பொழுதும் அழுக்கில்லாத மடிப்பு கலையாத வெள்ளை வெளியர் ஆடைகளவே அணிந்து வந்ததால் அவருக்கு இஸ்திரி பெட்டி என்று செல்ல பெயர் வைக்கப்பட்டது. 9ஆம் வகுப்பு ஆசிரியரான நாயகம்தான் தன்னுடைய உறுதியான உள்ளுணர்வினால் எனது வாழ்க்கையை பயணத்தின் முக்கிய பகுதி எப்பொழுதும் உண்மை அல்லது கடவுளை தேடுதல் குறித்தேதான் இருக்கும் என்று முன்கூட்டியே என் எதிர்காலத்தை பற்றி கூறினார். அவர் முதல் நாள் வகுப்பு எடுத்த பொழுதே தன்னை சுருக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்டார். நெற்றியில் விபூதியில் குறுக்கி 3 போடுகள் போட்டிருந்த முதல் ஆசிரியர் அவர்தான். தான் சிவனை நம்புவதாகவும் விபூதி சாம்பல் சிவனின் அடையாளமாகும் என்றும் கூறினார். சீக்கிரமே மதங்களை பற்றி பேச்சும் திரும்பியது. அவர் ஒவ்வொரு மாணவனையும் எழுப்பி அவன் கடவுளை நம்புகிறானா என்பதை கூற செய்தார். ஒருவரே தவிர எல்லோரும் கடவுளை நம்புவதாக கூறினார்கள். நான் ஒருவன்தான் கடவுளை நம்பவில்லை என்றேன். ஏன் என்று கேட்டார். ஏன் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும்? கடவுளை நான் பார்த்தது இல்லை. இருக்கிறார் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எனக்கு ஆதாரம் கிடைத்தால் அதற்கு பிறகும் இந்த கருத்தை நம்பப் போவதில்லை. ஏனென்றால் உண்மைக்கு ஆதாரம் தேவையில்லை. கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு, எனது வகுப்பு தோழன் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளை நம்பியதே இல்லை. 30 வருடங்களுக்கு முன் அவர் தலை மொட்டை அடித்து கொண்டு காவி அணிந்திருப்பதை பார்த்தேன். ராமகிருஷ்ண மடத்தில் துறவியாகியிருந்தார். எனவே நாம் பார்க்கத்தான் போகிறோம். இதுதான் நீ கடவுளை தேடும் படலத்திற்கு ஆரம்பமாகவும் இருக்கலாம். நீ உண்மையை சொன்னதற்கு சந்தோஷப்படுகிறேன். உனது பெயர் என்ன என்று கேட்டார். பெயரை சொன்னதும் குழப்பமாகிவிட்டார். அநேகமாக எனது மதத்தை சேர்ந்த ஒருவர் கடவுளே இல்லை என்று சொல்வதை அவர் எதிர்பார்த்து இருக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் எனது உள்ளே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவரிடமாவது சொல்ல என்கிறேன்.
ஆனால் விளக்க முடியாத வகையில் ஏதோ ஒரு சக்தி எனது அனுபவங்களை யாரிடமும் பங்கிட்டு கொள்வதை தடுத்தது. திரு குட்டன் ஆசாரி சமூகவியலையும் ஓவியக்கலையையும் மற்றும் தச்சு வேலைகளையும் கற்றுத்தந்த மற்றொரு ஆசிரியர். பள்ளி நாடக குழுவிற்கு அவர்தான் ஊக்கம் கொடுத்தார். அவரது வழிகாட்டுதலில் மலையாள ஆங்கில நாடகங்கள் தயாரிக்கப்பட்டன. ஆங்கில மொழியை பயிற்றுவிப்பு ஊடகமாக கொண்டு இருந்த நாங்கள் ஷேக்ஸ்பியரின் வேனிஸ் நகர வியாபாரி நாடகத்தின் நீதிமன்ற காட்சியை நடத்தினோம். அதில் நான் அந்தோனியாவாக நடித்தேன். ஷைலாக்காக கெவின் பெர்னாண்டஸ் மிக நன்றாக நடித்தான். அந்த நாடகம் மாநில இளைஞர்கள் திருவிழாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பல பரிசுகளை வென்றது. கெவின் பெர்னாண்டஸ் பின்னாளில் போர்புடைத்துறை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விமானத்துறை உயர் அதிகாரியாக பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார். எனக்கு நிறைய பள்ளி நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் சில நண்பர்களுடன் விசேஷமான நட்புறவு இருந்தது. அதில் ஒருவர் சித்திக். குஜராத்தி மொழி பேசும் மேமான் குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது மூதாதையர்கள் போர்பந்தில் இருந்தவர்கள். அவரது தந்தை அப்துல்லா இப்ராஹிம் திருவனந்தபுரத்திலேயே சாலை பஜாரில் மொத்த வியாபார துணிக்கடையை நடத்தி வந்தார். பழைய வேதாகம ஏற்பாட்டில் வரும் கிறிஸ்துவ தீர்க்கதர்சி போல நீண்ட தாண்டியுடனும் கண்டிப்பான தோற்றத்துடனும் காட்சியளித்தார். சித்திக் உடல்நலக்குறைவுடன் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருந்தான். அந்த வயதிலேயே அவனுக்கு கடுமையான கண் நோய் இருந்தது. ஒரு கண் குருடாக ஆகும் நிலைக்கு வந்துவிட்டது. நான் அவனுக்கு நெருக்கமான நண்பனாக ஆனேன். அடுத்தவர்களை சீண்டும் எளிமையான மாணவர்களிடம் இருந்து அவனை காப்பாற்ற எனது பாதுகாப்பு தேவையாக இருந்தது என்பதை உணர்ந்தேன். அவன் தனது பெற்றோருடனும் அக்காவுடனும் வசித்து வந்த வீடு எங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் தான் இருந்தது. அவனது வீட்டிற்கு அடிக்கடி சென்றதால் அவனது அன்னையுடனும் அன்புடன் பழகினேன். அவள் அன்புடன் சாப்பிட எதையாவது கொடுத்து கொண்டே இருப்பார். என்னுடைய உள்தன்மையை கண்டுபிடித்து இருப்பார் போல. சூஃபி துறவிகளை பற்றியும் குணமாக்குவர்களை பற்றியும் பல கதைகள் சொல்லி என்னை வசீகரப்படுத்தி இருந்தார். சித்திக் விடுமுறைகளில் அடிக்கடி மும்பைக்கு சென்று வந்தான். அவன் திரும்பி வருவதற்காக காத்திருப்பேன். ஏனென்றால் வசீகர நகரமான மும்பையை பற்றியும் அங்கே கிடைக்கும் அனுமதிக்கப்படாத இன்பங்களை பற்றியும் கலை உணர்வோடு வர்ணிப்பதில் அவன் கை சேர்ந்தவனாக இருந்தான். இந்தி படங்கள், கதாநாயகர்கள், கதாநாயகிகள், காசுக்கு தங்களை விலை பேசும் விலைமாதர்கள், சிறப்புமிக்க தாஜ்மஹால் விடுதி, இந்தியாவின் நுழைவாயில், கேட் ஆஃப் இந்தியா என்பதெல்லாம் சித்திக்கிற்கு பிடித்தமான தலைப்புகள். இந்த கதைகள் எல்லாம் காலை பருவத்திலான எங்களுக்கு, அதாவது எனக்கு அனந்த நாராயணனுக்கும் உணர்வை தூண்டுகின்ற வகையில் இருந்தன. நானும் சித்திக்கும் இட்லி சாம்பார் மிகவும் விரும்பினோம். எனது அன்னையும் இட்லி சாம்பார் நன்றாக செய்வார். என்றாலும் நண்பன் அனந்தநாராயணன் அன்னை அதில் மிக்க தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் சைவம் விருந்தினர்களை அன்போடு கவனிப்பார். தனது மகனின் 2 முஸ்லிம் நண்பர்களையும் எப்பொழுதும் புன்னகையுடன் தங்களது ஐதீக பிராமண வீட்டிற்குள் வரவேற்று எங்களுக்கு பிடித்தமான இட்லி சாம்பாரை வயிறார சாப்பிட வைப்பார். அதற்கு மேலே சூடான அருமையான ஃபில்டர் காஃபியை எவர் சில்வர் டம்ளரில் கொடுப்பார். அனந்த நாராயணன் விஸ்வநாத் ஐயரின் மகன். அவனுக்கும் மும்பை தொடர்புகள் இருந்தன. அவனது தந்தை ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் மும்பை பிரிவில் பணியாற்றிய போது அவன் 6வது வகுப்பு வரை மும்பையில் படித்திருந்தான். மும்பையிலிருந்து மாற்றலாகிய போது அவர் குடும்பத்துடன் திருவனந்தபுரத்திற்கு வந்துவிட்டார். அவரோ வீட்டில் கிடைத்த சுவையான உணவோ அல்லது ஸ்வர்ணா என்ற அவனது மூத்த சகோதரியின் மீது எனக்கு உண்டான கவர்ச்சியோ அல்லது இரண்டுமோ என்னை அடிக்கடி அனந்த நாராயணன் வீட்டிற்கு செல்ல வைத்தது. பிராமண குடும்பத்தினரை பற்றி பல விஷயங்களை அங்கு தெரிந்து கொள்ள நேர்ந்தது. உதாரணமாக, அவனது அன்னையாருக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் 3 நாட்களுக்கு சமையல் அறைக்குள் போக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்போதெல்லாம் உணவு இன்னும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் விஸ்வநாத ஐயர் அவரது மனைவியை விட சிறந்த சமயக்காரர். எல்லாவற்றிற்கும் மேலாக எனது ஆன்மீக வாழ்க்கையில் மிக குறிப்பிடும்படியான விஷயம் ஒன்று ஆயுள் காப்பீட்டில் தட்டெழுத்துக்காரராக பணியாற்றிய விஸ்வநாத ஐயரின் சிறிய வீட்டில்தான் நிகழ்ந்தது. அவர்கள் கடவுளை கும்பிடுவதற்காக மட்டும் பூஜை அறை என்ற தனி அறை ஒன்றை வைத்திருந்தார்கள்.
அங்கு பல இந்து கடவுள்களின் படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த தெய்வங்களில் பெயர்களை எல்லாம் பொறுமையோடு எனக்கு விளக்கினார்கள். அவற்றோடு காவி துணியை தலைப்பாகை போன்று கட்டி கொண்டு கிழிந்த காவி ஆடையுடன் இருந்த முஸ்லிம் பக்ரி போன்ற தோற்றத்துடனான ஒருவரின் படம் சுவரின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. அப்போதுதான் முதல் தடவையாக ஷீரடி சாயிப் பாபாவின் படத்தை என் கண்கள் பார்க்க நேரிட்டது. அந்த பிராமணர் வீட்டில் இந்து கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை கலந்த அதே பக்தி முஸ்லிம் பக்கீரிக்கும் கொடுக்கப்பட்டு வந்தது. அவரே பாராட்டி பக்தி பாடல்கள் பாடப்பட்டது, மணி ஒலிக்கப்பட்டது, தீபாராதனை காட்டப்பட்டது. என்னை திகைக்க வைத்த அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நிகழ்ந்தது. ஷீரடியின் விசேஷ நாளான வியாழக்கிழமை அன்று அவர்கள் வீட்டில் நடைபெற்ற பஜனையில் நானும் கலந்து கொண்டு பாடினேன். முதலாக இந்தியில் ஹே பிரபு ஹே சாந்தி எனது தொடங்கும் ஒரு பஜனை பாடலையே ஏற்றினேன். திரு விஸ்வநாத் ஐயர் ஷீரடி பாபாவின் வாழ்க்கையை பற்றியும் அவர் ஒரு கடவுள் என்ற தனது நம்பிக்கையும் என்னிடம் விளக்கினார். அதை கேட்டு சிந்திக்க ஆரம்பித்தேன். தன்னிச்சையாக நிகழும் இரகசிய இரவு தியானங்களில் ஒரு நாள் எனது இதயத்தில் இருந்து எப்பொழுதும் ஏற்படும் ஒளியிலிருந்து ஷீரடி பாபா வெளிவந்தார். எனது முன் நின்றார். அடுத்த நொடி எனது வீட்டின் பலாமரத் கீழ் தெரிந்த அந்த விசித்திரமான யோகியைப் போல மாறிவிட்டார். அந்த நிகழ்ச்சியை பற்றி இதுவரை யாரிடமும் சொல்ல முடியாததால் இந்த அனுபவத்தையும் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. ஷீரடி சாய்பாபாவுடன் எனக்கு இருந்த தொடர்பும் எப்படி நான் ஷீரடிக்கு சென்றேன் என்பதையும் தகுந்த சமயத்தில் சொல்கிறேன். விஸ்வநாத ஐயர் குருவாயூர் கிருஷ்ணரின் கோவிலில் நுழைவதற்கு கூட உதவியிருக்கிறார். இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரி ஓம்.